நீதித்துறைக்கு களங்கம் விளைவிக்கும் சில நீதித்துறையினர். உயர் நீதிமன்றம் வேதனை. அனைவருக்கும் வணக்கம். சமுதாயத்தில் சில குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதும், நிரபராதிகள் எவ்வித தண்டனைக்குள்ளும் மாட்டிக்கொள்ளாமல் காப்பதும் நீதித்துறையின் கடமையாகிறது. இத்தகைய வகையில் நீதி தேவதையின் முன் குற்றம் சாட்டப்பட்டவரின் நிறை குறைகளை எடுத்து கூறி குற்றவாளிக்கு தண்டனை பெற்றுக் கொடுப்பது வழக்கறிஞரின் கடமையாகிறது. சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞரின் வாதமே ஒளிவிளக்கு என்றவாறு இருட்டறையில் ஒளிவிளக்காய் ஒளிர வேண்டிய சில வழக்கறிஞர்கள் பணத்தின் பின்னால் ஓடி சில பாதகமான செயல்களை கூட செய்ய துணிந்து விடுவதுண்டு. இத்தகைய வகையில் கரை படிந்த கரங்களுக்கு சொந்தமாக இருந்து நீதித்துறையின் மாண்பை களங்கப்படுத்தக்கூடியவர்களாக ஆகிவிடுகின்றனர். மேற்கண்டவாறு ஒரு வழக்கறிஞரே குற்றவாளியாக செயல்பட்டு பொதுமக்களை ஏமாற்றி பணம் பறிக்கும் செயலில் ஈடுபட்டு வந்ததும், அதற்கு காவல்துறையும் உடந்தையாக இருந்து வந்ததும் வேதனை அளிக்கும் செயல் என உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு ஒன்றில் மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் தெரிவிக்கும் வகையில் அமைந்துவிட்டது. அது பற்றி இப்பதிவில் காண உள்ளோம். இதுவரை நமது தட்சால் யுவர் ஆனர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஒரு அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன். வழக்கு நடைபெற்ற இடம் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை. வழக்கு தொடர்ந்தவர் நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த ஹரிஹரன் என்பவர். வழக்கின் சாரம்: தான் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஹோட்டல் நடத்தி வருவதாகவும், கடந்த 2017ஆம் ஆண்டில் நுகர்வோர் நீதிமன்றத்தில் தனது ஹோட்டல் மீது ஒரு பெண்ணால் வழக்கு தொடரப்பட்டதாகவும், இது பற்றி விசாரித்தறிந்த போது பெண் வக்கீல் ஒருவர் பணம் பறிக்கும் நோக்கத்தில் இத்தகைய வகையில் பல்வேறு நபர்களின் பெயர்களில் பொய்யாக கையெழுத்திட்டு புகார் அளித்திருப்பது தெரிய வந்ததாகவும், அவர் மீது நடவடிக்கை எடுக்க உள்ளூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும், எனவே அவ்வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட வேண்டும் என மனு செய்யப்பட்டிருந்தது. இவ்வழக்கை விசாரித்தறிந்த மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் சட்டத்தை காத்து குற்றத்தை தடுக்க வேண்டிய வக்கீல் ஒருவர் இத்தகைய கீழ்த்தரமான குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டிருப்பது மிகவும் வேதனை அளிப்பதாக தெரிவித்தார். மேலும் காவல்துறையும் இவரது செயல்பாடுகளில் தலையிடாமல் இருந்து கண்டும் காணாமல் இருந்து வந்தது வருந்தத்தக்க செயல் எனவும் தெரிவிக்கப்பட்டது. எனவே இவ்வழக்கு சம்பந்தமான அனைத்து நடவடிக்கைகளையும் ரத்து செய்து மாநகர காவல் பிரிவிற்கு மாற்றுவதாகவும், இவ்வழக்கில் முறையான வகையில் விசாரணை நடத்த மறந்த காவல் அதிகாரி மீது உரிய நடவடிக்கை எடுக்க பரிந்துரைப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. வேலியே பயிரை மேய்ந்தால் பயிர் வளர்வது எப்படி என்ற பழமொழிக்கு இச்சம்பவம் ஓர் உதாரணம் அன்றோ? தட்சால் யுவர் ஆனர். மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.